கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 90 நாள் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா அட்டவணை வேற கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அப்படியே லீக் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 29 மே 26 வரைக்கும் ஐபிஎல் நடக்க போகுது. ஸோ இதில் 10 டீம் இருக்காங்க. ஸோ அதில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டீம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இந்த அக்ஷனை யூஸ் பண்ண டீம்ஸ் எது, ஸோ அவங்களால இந்த ஒரு பிளே ஆஃப் அப்படிங்கிறத புஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அக்ஷன் சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அக்ஷன் யூஸ் பண்ணாத டீம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பர்ஃபெக்டாக அவங்க வந்துட்டு காய் நிறுத்திருக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ், இன்னும் நிறைய டீம் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் போனதுக்கு புவரான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பயங்கரமான அனலைஸ்ட் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணணும், ஸோ எந்த இடத்துல எந்த பிளேயரை ஃபிட் பண்ணணும், ராய்டுக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் யார், எந்த ஃபாரினர் எடுக்கணும், யார் சீப் ப்ரைஸில் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. சேம் மும்பை இந்தியன்ஸும் நல்லாவே பண்ணாங்க. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா கூட பவர்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. இப்போ 8 ஃபாரினருமே தரமான ஃபாரினர்ஸ் ஹைதராபாத் கிட்ட. அதில் யார் 4 பேர் ஆட போகிறாங்கிறதே மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக பார்த்துக்கங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுரப்படை ஹைதராபாத் வச்சிருக்காங்க. வருஷம் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல. இந்த வருஷம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஃபைனல் வரைக்கும் அவங்க புஷ் பண்ணாங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ பெருசாக அவங்க கிட்ட ஈடுபாடு இல்லை செகண்ட் ஹாஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் இப்போ ஃபைனல் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆனால் பிளே ஆஃபே போட முடியாமல் அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஆர்ஆர் சின்ன சின்ன பட்டு டிங்கரிங்கெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்படி தாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு அண்டர் ரேட்டட் டீமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் பவர்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாருமே வருஷம் எடுத்துக்கு போட்டுக்கிறாங்க. ஒரு மொட்டை தாத்தா இருப்பார் அக்ஷனில். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் காமிச்சிட்டு இருப்பாரு. இந்த தடவையும் ஓரளவுக்கு பவர்ஃபுல் டீம் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, ரிஷப் பண்டோட கம்பேக் அப்படிங்கிறது டீமை இன்னும் வலுப்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் யூனிட் பக்கா ஒரு டாப் 7 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் இருக்கு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகோன்னு சொல்ல முடியாட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70% கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபியும் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி கேகேஆரை நம்ம மறந்துடவே கூடாது. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டீம் ப்ரோ கேகேஆர் பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றி அந்த டீம் பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போதே தெரியுதுங்க எக்ஸ்ட்ரானரி டீம். அவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ சுயாஜ் மாதிரியான பிளேயர்களாக அவர் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங்கை நல்லா வளர்த்தி விட்டுருக்காங்க. அண்ட் சூரியகுமார் யாதவை வளர்த்தி விட்டதே அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் போய் தான் ஒரு ஃபேமஸ் ஆனாருங்கிற விஷயம் தெரியும். அதே மாதிரி மணிஷ் பாண்டே வந்துட்டு வளர்த்தி விட்டது அவங்க தான். ஸோ திரும்பி இந்த டீமுக்கு வந்திருக்காரு. ஏகப்பட்ட பிளேயர்ஸை சொல்லிட்டே போகலாம். ஸோ கௌதம் கம்பீர் வேற மென்டாராக வந்திருக்காரு. இந்த தடவையும் அசுரப்படையாக இருக்காங்க. சரி ஓகே, இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொக்க டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். மொக்கைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் புவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் யாருனால இந்த பிளே ஆஃபே புஷ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஆப்வியஸாக உடனே சொல்லிடலாம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுங்கிறதுல ஒரு தெளிவு கிடையாது. உண்மையாலுமே பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வேற லெவல் டீம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. எப்பன்னு கேட்குறீங்களா, 2014 அவங்களோட ஸ்குவாடு வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். மேக்ஸ்வெல் அந்த லைனப்பில் இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது ஸோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் மேக்ஸ்வெல் ஒன் டவுனில் வேற லெவலில் பஞ்சாப் கிங்ஸ்க்காக வந்துட்டு ஆடிட்டு இருந்தார். ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாபாக இருக்கும்போது செம டீமாக இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் பெய்லி ஆஸ்திரேலியன் கேப்டன், அப்போ கேப்டனாக இருப்பார். செம்மையான ஆட்டக்காரருங்க, மாற்றமே கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான மேட்ச்சில் சிஎஸ்கே கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரூசியல் 40 ரன் அடிச்சு 220ங்கிற பிக் டார்கெட் போட்டு ஸோ அவங்க வின் பண்ணி ஃபைனல் போவாங்க, மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதே டீமில் மில்லர் வேறு இருந்தார். அப்போ சூப்பர் டீமாக இருந்துச்சுங்க. விருத்திமான் சாகா, வீரேந்தர் சேவாக், ஸோ முரளி விஜய் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமில் இருக்கும்போது வந்துட்டு சூப்பர் டீமாக இருந்துச்சு. புஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் போனாங்க. அண்ட் கேகேஆர் கூட ஒரு லாஸை சந்திச்சாங்க. அந்த சீசன் வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கனவாக போச்சுங்க. சூப்பரான ஒரு டீம் தான். ஆனால் இந்த தடவையும் மொக்கையான ஒரு செலெக்ஷன் சொன்னோம். பிரீத்தி சிந்தா வந்துட்டு அவங்க ஓனராக இருக்காங்க. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றுறாங்க. ஸோ மாற்றினா மட்டும்தான் பஞ்சாப் கிங்கோட ஃபியூச்சரை வந்துட்டு யோசிக்க முடியும். கேஎல் ராகுலே பார்த்தோம் அப்படின்னா எப்படா வெளியில் வருவனுங்கிற மாதிரி இருந்து வெளியில் வந்துட்டாரு. வருஷம் நல்ல பிளேயர் எடுக்கிறாங்க. போன தடவை ராஜபக்சே, ஷாருக்கான் சொல்லிட்டு எல்லாம் காட்டடி அடிக்கக்கூடிய ஆட்கள். ராஜபக்சே எல்லாம் நல்லாவே ஆடி கொடுத்தாரு, இருந்தாலும் கழட்டி விட்டுட்டாங்க. என்ன ஒரு பிளான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த தடவை ஓரளவுக்கு தான் ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. கப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ கேப்டன்சி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எந்த மாதிரி டீமை கொண்டு போறாரு அப்படிங்கிறத மிகப்பெரிய
கேள்வி. ஆனால் ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் வைக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் டீம்னு சொன்னீங்க. உண்மையாலுமே நீங்கள் இந்த ஃபாரினர்ஸ் எடுத்து பாருங்க, சூப்பரான செலக்ஷன்ஸ். அதாவது கிளென் பிலிப்ஸ் இருக்காரு அண்ட் மார்க்கோ யான்சன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்ரம் இந்த டீமில் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஜெட், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் எந்த 4 ஃபாரினர்ஸை ஆட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லாரும் சொல்லலாம் பேட் கமின்ஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்ம் அவுட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாக் ஆடுவார், 14 பாலுக்கு 50 ரன் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடி அந்த மேட்ச் வின் பண்ணி தருவார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பெஸ்ட் T20 நாக்குங்கிறது கிடையாது. அவர் ஒரு ஓடிஐ பிளேயராக கன்வெர்ட் ஆகிட்டார். ஓடிஐ அந்த வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லி 3 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு கப் அப்படிங்கிறத அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் T20 பெஸ்ட் இன்னிங்ஸ் வரவே கிடையாது. நீங்கள் அந்த தடால் புடால் நடிக்கக்கூடிய பேட் கமின்ஸும் கிடையாது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். 20 கோடிக்கு எடுத்துட்டா சூப்பராக விளாண்டு ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரு எல்லா மேட்சும் ஜெயிச்சு கொடுக்க முடியாது, அவருக்கு சப்போர்ட் ஆள் வேணும் இல்லையா. ஆனால் இந்த லைனப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வீக் கொஞ்சம் கஷ்டம், பிளே ஆஃப் புஷ் பண்ணுறதே கஷ்டம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பவுலிங் லைனப்பை சொல்லுவேன். ஏன்னா புவனேஸ்வர் குமார் இப்போ டீமுக்குள்ளே கிடையாதுங்க. அதே மாதிரி நடராஜன் இப்போ டீமுக்குள்ளே கிடையாது. அதே மாதிரி உம்ரான் மாலிக் இப்போ டீமுக்குள்ளே கிடையாது. ஸோ இவங்க உண்மையாலுமே நட்சத்திர பவுலர்கள் தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பவுலிங் யூனிட் கண்டிப்பாக 3 பேரில் யாராவது ஒருத்தர் அடி வாங்கினாலும் அவ்வளோதான். ஸ்கோர் ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா 180க்கு மேலே வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஸ்டார் பிளேயர்ஸோட நேம் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்து பாருங்க, ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் KKR எடுத்து பாருங்க, CSK அண்ட் RCB அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ RCBயை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, யாரும் ஆடமாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தடவை பட்டிதர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இந்தியன் பிளேயர்ஸோட எண்ணிக்கை. ஸோ ஆனால் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஃபாரினர்ஸை நம்பி தான் இருக்குது, யாராவது பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க எப்போ டேவிட் வார்னரை வெளியில் விட்டாங்களோ அப்போவே போயிடுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி தான் நம்மளும் சொல்லி ஆகணும். ஸோ இவங்க அந்த டைட்டில் அடிச்சாங்க தெரியுமா, அதாவது RCBயோட 2016 ஃபைனல். அதை ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி RCB ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கலாம். மறக்க முடியாத ஃபைனல் இல்லையா? அந்த ஃபைனல் எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணியிருப்பார் பென் கட்டிங், சான்ஸே இல்லை, செம்ம ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருப்பாரு. அந்த சீசன்லேயே பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகி தான் அவங்கள ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனல்லையும் பென் கட்டிங் அடிச்ச அந்த க்ரூசியல் ரன் அவர் எடுத்த விக்கெட்ஸ்னால தான் வின் பண்ணாங்க. ஸோ அவர் அடிச்ச ரன் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ RCB எப்போவோ வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச் ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே விக்கெட் லாஸ் இல்லாமல் தான் விராட் கோலி அண்ட் கெயில் ஆடிட்டு இருப்பாங்க. வின் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக விக்கெட் போய் லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கம்மியான ரன் வித்தியாசத்தில் தான் வந்துட்டு அவங்க அந்த லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்மியான ரன் அடிச்சது பென் கட்டிங். கடைசியில் வந்து ஒரு கேமியா ஆடி கொடுப்பாரு, மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சது காரணம் அந்த ஃபாரினர்ஸ் தான். இந்த தடவையும் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்தியன் பிளேயரை டிபெண்ட் பண்ணி ஹைதராபாத் இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்தியன் குவாலிட்டி பிளேயர்ஸ் வேணும். ஸோ இதன் காரணமாக இந்த 2 டீமையும் நான் மொக்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண வரல. ஆனால் பிளே ஆஃப் புஷ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 8 டீமில் தான் அந்த 4 ஸ்லாட்டுக்கான அந்த மோதல் அப்படிங்கிறத நடக்கும். ஸோ இதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லா டீமுமே ஆவரேஜாக தான் இருக்காங்க. ஸோ LRG நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ KL ராகுல் வந்துட்டு வெறித்தனமாக வந்துட்டு ஸ்குவாடை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது KKR, RCB, CSK, மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸாக அவங்க சீக்கிரமாகவே போயிடுவாங்கங்கிறத மாற்றம் கிடையாது. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீமுமே புஷ் பண்ணி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டீம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதை தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸில் ஸோ ரிசர்வ் பண்ணுறவுடைய தாக்கம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2024 பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிற 4 டீமை வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ எந்த டீம் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, யார் வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.